வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுவையான பட்டர் கார்லிக் சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். கால் கிலோ எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்து க்ளீனாக கழுவிட்டு வச்சுருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்குங்க. ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணிப்போம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு பேன் வச்சுருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துப்போம். ஒரு பக்கம் நல்லா செவந்துருக்குங்க. சிக்கன் வந்து லைட்டாக திருப்பி விடுங்க. அடுப்பு வந்து ஸ்லோலேயே வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர அளவுக்கு திருப்பி ஊட்டிகிட்டே இருங்க. சிக்கன் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிப்போம். அதே பேன் வச்சுக்கோங்க. 50 கிராம் பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டர் வந்து நல்லா உருக்கட்டுங்க. ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்து தோல் உரிச்சு பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கட்டுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அரை கப் தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு அரை லெமன் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வந்து வேகட்டும். ரெண்டு நிமிஷம் நல்லா சிக்கன் வந்து நல்லா வெந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவிப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் மாற்றிப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுவையான பட்டர் கார்லிக் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.